எந்த நாடு என்று சொன்னால் எந்த நாடு ஐயா? அயோத்தியாவை. அந்த அயோத்தியா வசனத்தை யார் ஆண்டு கொண்டு வருகிறார்? யார் ஐயா? பொய் சொல்லாத பையன். அந்த பொய் சொல்லாத பையன் யார் என்று சொன்னால் ஹரிச்சந்திர மன்னன். அந்த ஹரிச்சந்திரன் எப்படி ஆண்டு கொண்டு வருகிறான்? அவன் அருகில் ஒரு கடமை வாங்கியாராஜி மணியும் கட்டி, 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 இது மொழி விளக்கிட்டாமலே பையோடு ஆண்டு வாரா, மொழி விளக்கிட்டாமலே பையோடு ஆண்டு வாரா, ஒரு நல்ல படித்த நல்ல உழைப்பு சபடி யாரையாயே, நல்ல ஈர நல்ல படித்தலமாய் ஈர நல்ல படித்தலமாய் ரத்ன சிங்க மேதைகள் மனுநீதி தவிர ஆண்டு வருகிறான் அல்லவா? ஒரு நாள் ஒரு பொழுதாவது மெய்ய தவிர பொய்யே சொல்ல மாட்டான். உண்மையதான் பேசுவான். ஆமா, உண்மையதான் பேச மாதிரி எதுவுமே என்று சொன்ன போது உடனே தேவாதி தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கிற தேவலோகத்திலே இந்திரனுடைய சபை தோன்றுகிறது. அல்லவா? இந்த சேண்டி நதி ஓசையும் செங்கநாதமும் எங்கிருந்து வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹரிச்சந்திரனுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர் சத்தியகீர்த்தி. சத்தியகீர்த்தி அல்லவா? சத்தியகீர்த்திக்கும் வதிஷ்டருக்கு என்ன வருகிறதோ வதிஷ்டர் மாமுனி. மந்திரி வைத்தது சத்தியகீர்த்தி. சத்தியகீர்த்தி அல்லவா? ஹரிச்சந்திரன் குரு யாரு? யாரையா? வசிஷ்ட மாமுனி. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அவரா? இல்ல வதிஷ்டர். வசிஷ்ட மாமுனி. இந்த வதிஷ்டருக்கும் விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் சரி கடும் போட்டி வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால் எப்படி ஐயா? ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் பொய் சொல்ல வைக்கிறேன் என்று அப்படி நான் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைத்து விட்டால் நான் வைத்திருப்பது குடும்பி அல்ல. சரி, குடும்பி பூணூல் அனைத்தும் அறுத்து தாரை வார்த்து விடுகிறேன் என்று விஸ்வாமித்திர மகரிஷி வதிஷ்டர் இடத்திலே சொல்லுகிறார். வதிஷ்டர் பதிலுக்கு என்ன உரையிறார் தெரியுமா? என்னையா? என்னுடைய சீடனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் பொய் சொன்னால் என்ன எதையெல்லாம் படிச்சிருக்கேன் அதை அனைத்தும் உமக்கு நான் தாரை வாய்த்து தருகிறேன். ஆமா, மனையில இருந்து எல்லாமே உனக்கு நான் தந்து கற்ற கலைகள் எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று உரைக்க அப்பொழுது சொன்னார்கள், இந்திரலோகத்திலும் சரி சந்திரலோகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். சரி என்று சொன்ன போது அப்படியே நல்லது ஆண்டு மண்டி சம்மதித்து எங்கே வருகிறார்கள்? எங்க ஐயா வருகிறார்கள். அயோத்தி பட்டணத்துக்கு வருகிறார்கள். அயோத்தி தலமே மன்னனோட அரண்மனைக்கு
விஸ்வாமித்திர மகரிஷிதான் அந்த ஹரிச்சந்திரனை காண்பதற்கு நல்ல அழகாக எகிவார நல்ல இப்படியே இருக்கும் போது நல்ல இப்படியா இருக்கும் நல்ல இருக்கும் என்ன என்ன நடக்குதையா ஹரிச்சந்திரனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திர மகரிஷி வருகிறார். வருகிறான் அல்லவா? அந்த ஹரிச்சந்திரனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திர மகரிஷி வந்த போது அழகாக பாத பணிவிடை செய்தார். விஸ்வாமித்திர மகரிஷியே, தாங்களுடைய பொற்பாதமானது என்னுடைய அரண்மனையில் படுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி. என்னை நாடி வந்ததோர் காரணத்தை சொல்லுங்க என்று சொன்ன போது சொல்ல வர ஒரு வார்த்தை சொல்லாத ஒரு ஒன்று சொல்லை அந்த வார்த்தை காதில் கேட்டு மன்னனுடைய மகரிஷி சொன்ன போது அப்படியே நல்லதென்று அது வந்து சம்மதித்து எப்படியே நல்லதென்று சம்மதித்து அப்படியே நல்லதென்று மட்டும்தான் சம்மதித்து ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி கேட்கிறார் அல்லவா? உன்னுடைய பெருமை எல்லாம் நாடறியும் ஊரறியும் உலகமே அறியும். வாழ்நாளில் இதுவரைக்கு நீ மெய்யனாகவே வாழ்ந்திருக்கிறாய். ஆனா பொய் சொல்லவில்லை. நீ பொய் சொல்லாத மெய்யன் என்று வாழ்ந்திருக்கிறாயே. உன்னை ஒரு பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன்னை பொய் சொல்ல வைக்கிறேன் என்று உரைக்க என்று விஸ்வாமித்திர மகரிஷி தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டு ஹரிச்சந்திரனிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்டார்? என்னையா இந்த உலகம் நன்மை, அதாவது உலகம் நன்றாக இருப்பதற்காக வேண்டி நான் ஒரு யாகம் அது வளர்க்க போகிறேன். அந்த யாகத்துக்கு உன்னால் முடிந்த பொன்பொருளை தர வேண்டும். அப்பா. இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? இவன் என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா? ஐயா, இந்த யாகத்துக்காக வேண்டி எதை வேண்டுமானால் நான் தாரை வார்த்து தருகிறேன் ஐயா. இதுதான் விஸ்வாமித்திர வைத்திருக்க குடும்பி. சரி, இந்த குடும்பியை நாம் விடக்கூடாது. நீ எதை வேண்டுமானாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாய் என்று சொன்ன போது ஹரிச்சந்திர மன்னன் சொல்லுகிறான், என்னய்யா? நான் வாக்கு தவறாதவன். சரி, எதை கேட்டீர்களோ அதை கண்டிப்பாக தருவேன். தருகிறேன் சுவாமி. உன் நாட்டை எனக்கு தரை வார்த்து தந்து விடுவாயா? கண்டிப்பாக தருவேன் என்று சொன்ன போது அப்போது சொல்லுகிறார் விஸ்வாமித்திர மகரிஷி, இப்போது வேண்டாம், சற்று நேரம், அதுக்குள்ள நேரம் வந்த போது நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன போது நல்ல அப்படியே நல்ல விஸ்வாமித்திர மகரிஷி சொல்ல வர வருவார் அத்துவான கானகத்தில் நல்ல அத்துவானே கானகத்தில் பொன்னமதிலை
அத்துமான காலகத்திலே ஆரூரிய வனமதுரை ஐயோத்திலே விளையக்கூடிய நஞ்ச புஞ்ச பயிர்களை பார்வையிடுகிறார். சரி, இந்த நஞ்ச புஞ்ச பயிர்களை நாம் அளித்தமானால் நாடு பஞ்சமாகும், நாடு நகரம் எல்லாம் அழியும் என்று அப்பொழுது மன்னனிடத்தில் நாம் கேட்ட பொன்பொருள் நம்ம எப்படி அவன் தர முடியும்? சரி என்ற மனதிலே நினைத்து கொண்டு விஸ்வாமித்திர மகரிஷி வருகிறார். எண்ணாத குடிமலத்தை எண்ணுவார்கள் அயோத்தி தலைமை அதிகளை நஞ்ச புஞ்சை பயிர்களை நாச காச வேண்டும் புஞ்சை பயிர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஜலத்தை விட்டறிகின்ற பொழுது ஒன்று ஒன்று ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறது. சரி, என்ன பயிர் அடிக்கிறோம்ல என்ன ஐயா? சரி, வாங்கி கொடுப்பா. ஆகவே நஞ்ச பிஞ்ச பயிர்களை எப்படி அழிக்க வேண்டும், எப்படி நாசகாசம் பண்ண வேண்டும்? ஒரு நாடு இருந்தால் நஞ்சை இருக்க வேண்டும், புஞ்சை இருக்க வேண்டும், நீர்வளம், நிலவளம், கோல் வளம், குடிவளம் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன குடிவளம்? என்னையா? நல்ல குடிவளம். ஆமா, அதுதான் குடும்ப வளம். சரி, தப்பா எண்ணிராத. ஆகவே இப்ப இந்த நஞ்ச பிஞ்ச பயிர்களை அனைத்து நம்ம அழித்தோமானால் பண்ண நமக்கு தர வேண்டிய பொன் பொருளை தர முடியாது அல்லவா? எப்படி தருவார்? எப்படி தர முடியும்? ஆமா, பாய்ச்சல் மறுபடம். ஆக எப்படி வருகிறது என்று சொன்னால் எப்படி ஐயா? குண்டால குண்டால வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அந்த மயிர்களைத்தான் மயிர்களை அழிப்பதற்கு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வருகுதையா வருகுதை அழிப்பதற்கு குடிமக்கள்
மக்கள் குடிமக்கள் எல்லோரும் வந்து மன்னித்து திருமுறையிடுகிறார். ஒன்றுபட்டு வரவேற்கிறார். பாடுபட்ட நாள் பழப்பெருகு நாளையிலே இந்த அயோத்திய பட்டணத்திலே பயிர்கள் எல்லோரும் நாசகாசம் பண்ணுகிறது. பெரிச்சாலி வடிவம் கொண்டு பெரிச்சாலி வடிவம் உண்டு. எதை தொலைக்கிறது தெரியுமா? தொலைக்க கூடாதெல்லாம் தொலை, எதை செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிறது. அவ பெரிச்சாலி வடிவம் கொண்டு பெரிச்சாலி வடிவம் உண்டு. அப்படி மூட்டை அப்படி பேர்த்து அப்படியே வெட்டிக்கிட்டே வருது, அப்படியே தோண்டிக்கிட்டே போகுது. முள்ளலி வடிவம் கொண்டு அப்படி இந்த மணியை கிழிச்சுக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறது. கிழிச்சு கொண்டு குண்டால பூச்சி போல குருத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கு. என்னத்தை போனதெல்லாம் அவளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன மாயம் ஏது மாயம் ஒண்ணுமே தெரியல என்று சொன்ன போது தெரியல தெரியல என்று மன்னராகப்பட்ட மந்திரி அழைத்து கொண்டு எங்க வருகிறார்? எங்க வருகிறார்? அந்த நஞ்ச புஞ்ச பெயர்களை பார்வையிடுவதற்காக வேண்டி அந்த அத்துவான அளித்ததோரு பயிர்களை அத்துவான கானேகத்தில் அருவியாவனம் மதிலை பக்கத்துக்கு ஆதோ போடு, அப்புறம் பயிர்களை எல்லாம் பண்ணுகிறது. அப்படி அட்டகாசம் பண்ணுவதை கண்டு மோதிரத்தில் மட்டன் பார்க்கிறார். ஹரிச்சந்திரன் நேரம் கூடாரம் அடித்தான். கூடாரம் அடித்து காவலாளிகளை அழைத்து வரவழைத்து சிங்கப்புலி கரணிகள் அனைத்தையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அடித்து விரட்டி விட்டு அத்தவான காலகத்தில் மறுபடியும் மிருகங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கூடாரம் தான் அமைத்து அழகாக கொலைவிருக்கிறார். இப்படி கொலைவிருக்கக்கூடிய நாளையில விஸ்வாமித்திர மகரிஷி பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? அத்துவான காலகத்தில் இரண்டு பெண்மணிமார்கள் அப்படியே வரவழைக்காரு அழகாக அந்த ரெண்டு பேரும். அது எப்படி தெரியுமா? ரம்பை ஊர்வசி இரண்டு பெண்மணிமார்கள் பூமியிலே, அதாவது பூமியில ஜலத்தை விட்டறிந்தார். அந்த இரண்டு பெண்மணிமார்கள் அப்படியே உதித்தார்கள். உடனே அந்த இரண்டு பெண்மணிமார்கள் யார் இடத்துல கேட்டார்கள்? எங்கம்மா கேட்டிய? விஸ்வாமித்திர மகரிஷி இடத்துல கேட்டார்கள். கேட்டாரல்லவா? சுவாமி, எங்களை பிறவி செய்த காரணம் என்ன? என்னவா? அதே இருக்கிறான் தெரியுமா? ஹரிச்சந்திர மன்னன். ஹரிச்சந்திர மன்னன் அல்லவா? அயோத்திக்கே பெரிய மன்னன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய பூச்சக்கர குடையை எப்படியாவது பிடுங்கி விட வேண்டும். அழகாக பிடி வேண்டும் அல்லவா? ஒன்னே நாட்டை கேட்க வேண்டும், அல்லது அவன் கையில வைத்திருக்கக்கூடிய பூச்சக்கர குடையை வாங்க வேண்டும். கண்டிப்பாக வாங்க வேண்டும். நல்ல அப்படியே நல்லதே ஐயா
ஏழை